பாட்டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். காரக்குழம்பு வத்த குழம்பெல்லாம் நம்ம செய்யும்போது இதையும் சேர்த்து நம்ம சைட் டிஷ்ஷாக பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப சிம்பிளான செய்முறை தான். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 150 கிராம் பீன்ஸை நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் கேரட்டையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் போட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் மட்டும் வச்சா போதும், அதுக்கு மேலே வச்சிங்கன்னா காயெல்லாம் குழஞ்சிடும். இப்போ இது ரெடியாகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் சீரகமும் ஒரு பல் பூண்டும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கர் விசில் வந்துருச்சு பாருங்கள். ஒரு விசில் விட்டதுனால காயெல்லாம் நல்லா குழையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நாம் இதை தாளிச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகும் உளுந்தும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காய்ந்த மிளகாவை நல்லா சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டு பிளேட்ஸ் சேனலை முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு 1/2 தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப தக்காளி போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. பெரிய தக்காளி இருந்ததுன்னா ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நாம் வேக வச்ச காய் இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பருப்பு, காய் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நாம் அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிளற வேணாம். 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான ஈஸியான கேரட் பீன்ஸ் பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.